Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து அப்டேட் கொடுங்க அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிருந்தீங்க அப்படினு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. சோ அவங்களுக்காண்டி இந்த வீடியோ. Hello guys, this is Dinakaran from Think for my YouTube channel. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். இந்த வீடியோல வந்து ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பத்தி நம்மளுடைய மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரீசெண்டா நம்ம அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்துட்டு கொடுத்தாங்க. யாருக்கு அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் பார்மசிஸ்ட், அதாவது எம்ஆர்பி பார்மசிஸ்ட் கொடுத்தாங்க. அங்க வந்துட்டு எதை மீன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஹெல்த் இன்ஸ்பெக்டரை பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மொத்தம் எத்தனை கேஸ் இருக்கு, யாரெல்லாம் போட்டிருக்காங்க, அவங்க சொல்லிடுறத கேட்டு நீங்க போடுறீங்க, அதெல்லாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து இல்ல அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண டீடைல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீடியோல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா அவங்க பேசுனதை வந்துட்டு அட்டாச் பண்ணிருக்கேன். அதை வந்துட்டு கேட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கோங்க கைஸ். சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கு எம்ஆர்பி எல்லாம் முடிச்சிருச்சு. வேலை இதே மாதிரி பணியாளர்கள் தரணும். ஆனா அந்த 1066 பணியிடங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 38 வழக்குகள் இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. 38 வழக்குகள். அந்த 38 வழக்குகளை போட்டவர்களை கேட்டுக்கொண்டு இந்த 1066 பேரோட லைஃப் உங்க கையில் இருக்கு. அவங்களை நீங்க இந்த வழக்குகளிலிருந்து விடுவிச்சீங்கன்னா அந்த 1066 பேர் அரசு பணிக்கு வருவாங்க. நீங்க எதுக்காக வழக்கு போட்டு உட்காந்து செஞ்சீங்க, ஏதோ யாரோ சொல்றாங்கிறதுக்காக தான் கேஸ போட்டுட்டு உங்களுடைய உரிமை பாதிக்கப்படுமே. ஆனால் நல்ல துறையின் செயலாளர், நல்ல அலுவலர்கள் இங்க வந்து பேசுங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த வாய்ப்புலாம் ஏற்கனவே கூட இதுலயே கூட பார்மசிஸ்ட்ல விட்டு போனவங்கன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்தாங்க. நான் அவங்க நேரடியா வர சொல்லி நம்ம டிஎம்எஸ் அதிகாரிகளா உட்கார்ந்து அவங்க கூட பேசணும். ரொம்ப திருப்தியா போனேன். அந்த மாதிரி நாங்க பாதிக்கப்படுகிறோம் அல்லது எங்களுடைய உரிமை இதன் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா கோர்ட்டுக்கு போறதுக்கு பதிலாக நேரம் அதிகாரிகளை வந்து பாருங்க. உங்களுக்கு யாரும் வந்து உங்களை யாரும் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, உங்க கையில பேச மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னா பேசி தீர்த்துக்கணும். 38 வழக்குகளை போட்டிருக்கிறீர்கள். 1066 சுகாதார பணியாளர்கள் நிரப்பப்பட முடியாமல் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு 2250 விஹெச்எம் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 6 வழக்குகள் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 4 பேர் தனித்தனி வழக்குகளும் ஒரு 2 சங்கமும் சேர்த்து ஒரு 6 கேஸ் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. இந்த 6 கேஸ் போட்டவங்க வந்து பேசுங்க, செக்ரட்டரிகளை பேசுங்க. இதுல என்னெல்லாம் உங்களுக்கு சாதகமா பண்ண முடியுமோ, நியாயமா பண்ண முடியுமோ, சட்டப்பூர்வமா பண்ண முடியுமோ அதெல்லாம் துறை செய்ய தயாராக இருக்கு. அந்த 6 கேஸுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சுன்னா 2250 பெண்கள் வாழ்வியல் விலக்கேற்றி வைக்கப்படும். அந்த மாதிரி இப்ப ஒரு 2553 மருத்துவர்கள் இந்த ஆண்டு காலியாகிற மருத்துவர்கள் உட்பட தேர்வுக்காக இன்னைக்கு